வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டஃப் சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேயில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஐட்டம் இது. இதை வந்து 1/2 hour நம்ம ஸ்பீட்லேயும் 1/2 hour ஸ்லோவிலையும் அப்படி 1 hour தான் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நான் இஞ்சி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வந்து குருமிளகு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த அரைக்கிறதுல வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி கரம் மசாலா, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் எடுக்கிறேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி குருமிளகு, பச்சை மிளகு எல்லாமே இருக்குது. அதனாலும் இது ஒரு கலருக்காகவும் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை எடுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம இதில் போட்டு கறிவேப்பிலை நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். இனி வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம், நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கானா நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ வந்து உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி நிற்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கனை வந்து நான் சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம வந்து இந்த மாதிரி குத்திக்கலாம். இது வந்து ஸ்கின்னோடு தான் நம்ம எடுக்கணும். ஸ்கின்னை விட்டு எடுத்தால் அது வேகிறதுக்கும் அது பிச்சுக்கிட்டு வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சிக்கனெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்காக தான் கடவுள் படைக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இது செஞ்சு கொண்டு வந்து என் பையனும் அப்படி தான் சொன்னான், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இது ஏமா இப்படி சாப்பிட கொடுக்குறேன், இது ஏமா கொன்னேன் அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணால். அதே மாதிரி ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, குழந்தைங்களும் பெரியவங்கள்லாம். இப்போ இப்படி குத்தும்போது உள்ளே போகுது, அந்த மாதிரி அங்கங்கே குத்தி விட்டுடுங்க மசாலா போகிறதுக்காக. இப்போ இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா உள்ளேயே தேய்ச்சிட்டோம், வெளியவும் தேய்ச்சிட்டோம், ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. ஒரு 1 hour நம்ம இதை வந்து இப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸில் நான் வந்து நெய் தாளித்து அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் மசாலா, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு இந்த பாஸ்மதி ரைஸை வேக வச்சுருக்கேன். இப்போது இது வந்து 1 hour ஆயிடுச்சு. இந்த மசாலா தடவி இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பிரியாணி ரைஸை இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன வேணால் ஃபில் பண்ணலாம், ஆனால் ரைஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டு கூட பொடிச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதில் ஆல்ரெடி நான் இதுக்குள்ளே நல்ல மசாலா தடவியிருக்கேன். உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணி தான் நம்ம இதை வாங்கணும். கரெக்டாக வந்து இந்த பிளேஸில் நம்ம ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக ரைஸ் வச்சுட்டேன். உள்ளேயும் நம்ம மசாலா நல்லா தேய்ச்சிருக்கோம். இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம வந்து இதோட ஸ்கின் எடுக்காத சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே டைமில் இதில் நெய்யும் நிறைய இருக்கும். நம்ம வேறு நெய், ஆயில் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அவங்க முன்னாடி செய்யாதீங்க. ஆனால் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போது இதோட இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டேன், உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இந்த கால் ரெண்டும் சேர்த்து நல்லா கெட்டியிருக்கேன். கை இங்கே ரகு வச்சு இப்படி கெட்டியிருக்கேன். இந்த நெக்குக்கிட்டேயும் இங்கே ஒரு ஹால் இருக்குது, அதனால் இங்கேயும் கெட்டியிருக்கேன். இப்போ நம்ம இது வேக வைக்க போகிறோம். இப்போ நான் இந்த பாத்திரம் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். அடியில் ஒரு சின்ன ஒரு ரவுண்டு வச்சு அதுக்கு மேலே நான் இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். கீழே ஆயிலோ தண்ணியோ எதுவுமே நான் ஊற்றலை, சும்மா அப்படி வச்சுருக்கேன். இந்த தட்டில் நம்ம நம்மளுடைய சிக்கனை இங்கே நம்ம வைக்க போகிறோம். மசாலா தடவின சிக்கனை நம்ம இங்கே வைக்க போகிறோம். என்ன கொடுமைக்காரியெல்லாம் நினைக்காதீங்க, கொன்னா பாவம் தின்னா போகும், சாப்பிட்றதுக்காக நம்ம செய்கிறது இதெல்லாம். இப்போ இதில் நிறைய உருளைக்கிழங்கு கேரட்டு நான் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம இதில் இப்படி வச்சிடலாம். இந்த பிளேட்டில் சைடில் அப்படியே வச்சிடலாம். இப்போது நம்ம நல்லா செட் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு கேரட்டெல்லாம் சைடில் போட்டுட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இனி இது நல்லா டைட்டாக இருக்கணுன்றதுக்காக இதில் வெயிட்டான ஒன்று நம்ம வைக்கலாம். இப்போ இதோட நெய்யெல்லாம் நம்மளுடைய உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் நல்லா இதுவாகிட்டுருக்கு, குக் ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நான் லைட்டாக திருப்பி போட்டேன். இனி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டாச்சு. நான் பிரியாணி ரைஸ் நெய் போட்டு வேக வச்சது அதில் போட்டிருக்கேன். இப்போ பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பின்ன அது மட்டும் இல்லாமல் சிக்கனுக்குள்ளேயும் நம்ம இதே ரைஸ் தான் உள்ள வச்சுருக்கோம். அப்புறம் அதில் நம்ம போட்ட பொட்டேட்டோ அப்புறம் கேரட்டெல்லாம் போட்டிருந்தோம். அது அந்த நெய்யிலே நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா எல்லாமே அதுக்குள்ளே வந்திருக்கு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமு நமக்கு இது நல்லா வெந்திருக்கு. ஆனால் அந்த நெய் நிறைய இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா அது ஸ்கின்னோடு நம்ம வாங்கியிருக்கோம் சிக்கனை, அதனால் அதில் நெய் நிறைய இருக்குது. அந்த நெய் நான் கொஞ்சம் இது மேலெல்லாம் இருக்குது. மீதி நெய்யெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. டிவியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடாமல் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரே பிளேட்டில் சுற்றி உட்காந்து சாப்பிடுங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டைம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.